அந்த தலையை மட்டும் எடுத்து வேலைக்காரம்மா கிட்ட கொடுத்துட்டார். வேலைக்கார பெண்மணி சந்தனநங்கை கிட்ட அந்த தலையை கொடுத்து தோட்டத்துல இத புதைச்சிடுமா அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு மற்ற பாகங்களை எல்லாம் கூறுபடுத்தி சமைத்து கணவனாரை பார்த்து சொன்னார், சுவாமி நீங்க போய் அழைச்சிட்டு வாங்க. அவர் போனார். சுவாமி, என்னப்பா சிறுதொண்டா, நான் சொன்னதற்கேற்றார் போல் உணவு தயாரித்து விட்டேன். அதில் ஏதும் சிறிதேனும் தவறு சத்தியமா கிடையாது. எனக்கு முக்காலமும் உணர்ந்த முனிவன் நான். எனக்கு எல்லா காலமும் தெரியும். ஏதாவது தவறு இருந்தால் இல்ல சுவாமி சத்தியமா கிடையாது, நீங்க எழுந்தருளி உணவருந்த வேண்டும். சரி பா. அழைச்சிட்டு போனார். இலை போட்டார்.